சூரசம்ஹாரம். தொடக்கம். முன்னொரு காலத்தில் அசுரர்களில் மிக வலிமை மிக்கவன் சூரபத்மன். அவனுடைய தம்பிகள் தாரகாசுரன், சிங்கமுகன். மூவரும் கடுமையான தவம் செய்து பிரமன் மற்றும் சிவபெருமான் ஆகியோரிடம் வரங்கள் பெற்றனர். அந்த வரங்களால் அவர்களை எந்த தேவரும் வெல்ல முடியாது. அவர்கள் மூவரும் உலகையே கைப்பற்றி தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினர். அப்போது தேவர்கள் மிகுந்த துயரத்தில் சிவபெருமானிடம் வந்து, இவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று விண்ணப்பித்தனர். முருகன் அவதாரம். அந்த சமயம் சிவபெருமான் பரம தியாகத்துடன் தனது கண்களிலிருந்து 6 கதிர்களை வெளிப்படுத்தினார். அந்த 6 கதிர்களும் கங்கை நதியில் பாய்ந்து 6 தெய்வீக குழந்தைகளாக தோன்றின. அந்த குழந்தைகளை கார்த்திகை கன்னியர்கள் வளர்த்தனர். பின்னர் அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடனும் 12 கைகளுடனும் சுப்பிரமணியர், முருகன் என தோன்றினார். அவர்தான் சூரபத்மனை அழிக்க வந்த தேவர்களின் தெய்வீக வீரன். முருகன் படை. முருகனுக்கு ஒரு பெரும் படை உருவாக்கப்பட்டது. தேவசேனா, தேவர்களின் படைத்தலைவர். குமாரகணங்கள், தேவர்கள் அனைவரும் முருகனின் பக்கம் சேர்ந்தனர். முருகன் தனது வாகனமான மயில் மீது ஏறி கையில் வேலை ஏந்தி போருக்கு தயாரானார். முதல் யுத்தம். தாரகாசுரன் முதலில் வந்தான். தாரகாசுரன் அவன் ஒரு வல்ல வீரன். ஆயிரக்கணக்கான அசுரர்களுடன் முருகனின் படையை தாக்கினான். ஆனால் முருகனின் வேல் அவனை சிதறடித்தது. இறுதியில் முருகன் தனது வேலால் தாரகாசுரனை நசித்தார். இரண்டாவது யுத்தம். சிங்கமுகன். அடுத்து வந்தான் சிங்கமுகன். அவன் ஒரு சிங்கத்தின் முகம் கொண்ட பெரும் அசுரன். முருகனின் படையை வலுவாக தாக்கினான். ஆனால் இறுதியில் முருகன் தனது வேலால் அவனையும் வீழ்த்தினார். சூரபத்மன். மந்திரங்கள். இறுதியில் வந்தான் சூரபத்மன். அவன் பெரிய மந்திரவாதி. முதலில் ஒரு பாம்பாக மாறினான், பின்னர் ஒரு யானையாக மாறினான், பிறகு ஒரு மலை போல உயர்ந்தான். ஆனால் முருகனின் வேல் எங்கு சென்றாலும் அவனை துரத்திக் கொண்டே இருந்தது. அவன் எந்த வடிவம் எடுத்தாலும் வேல் அவனை அடித்து வெற்றி பெற்றான். சூரபத்மன் தோல்வி. இறுதியில் சூரபத்மன் முழுமையாக தோற்றான். ஆனால் முருகன் அவனை முழுமையாக அழிக்கவில்லை. அவரின் கருணையால் சூரபத்மன் ஒரு மயிலாக மாறினான். அது முருகனின் வாகனமாக ஆனது. சூரபத்மன் சேவலாக மாறினான். அது முருகனின் கொடியாக ஆனது. நிறைவு. இதுவே சூரசம்ஹாரம். இது ஒவ்வொரு ஆண்டும் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல கோவில்களில் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இது ஒரு போர்க்கதை மட்டுமல்ல, தீமை எப்போதும் நன்மையால் வெல்லப்படும் என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.